ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாஷா வியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பவர் ஹவுஸ் வைப் ஃப்ரம் குழி. என்றைக்கும் குறையாத மவுஸ்ன்னு ஒரு சின்ன ஒரு 39 செகண்ட்ஸ் வீடியோ விட்டுருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெடி 1 2 3. எனக்கு ஹெட்ஃபோனே மாட்டல. யோ Ready 1 2 3 play. Hey. Wow. Oh yo. Hey. Satiraj. Hey. sama shot ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் பவர் ஹவுஸ் வேற லெவல். இது செமையாக இருந்ததுங்க. இந்த பாருங்க, இந்த ஃப்ரேமை பாருங்களேன். யார் யார் அதை பாருங்க, எல்லாரும் ரிவீல் பண்ணுறாங்க பாருங்க. ஸ்ருதிஹாசன், சத்யராஜ். இன்னும் பயங்கரமாக இருக்கு. எத்தனை கேரக்டர்ஸ் பாருங்களேன். இந்த ஃப்ரேமை பாருங்களேன். லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் வச்சு இவங்கெல்லாம் கூலியில் இருக்காங்கன்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. பா வேற லெவலு. இதில் இன்னொரு கேரக்டர் மிஸ்ஸிங்கு. இங்கே பாருங்கள், இந்த ஷாட்டை பாருங்கள். இது கசாப்பு கடையில் இது கத்தியெல்லாம் வச்சுட்டு வேற மாதிரி இருந்ததுங்க. சத்யராஜ் பார்த்தேன். சத்யராஜ் இது பாருங்க, என்ன டிஏஜிங் பண்ணுறாங்களா? என்னையா பண்ணுறீங்க? லோகேஷ் கனகராஜ். இந்த ஷாட் இங்கே ஒரு ஷாட் வருது. செம்ம வேட்டையாக இருக்க போகுது இந்த படம். இப்போ கெட்டப்பை பாருங்களேன் எப்படி. ஐயோ கையில் அந்த வாட்ச் சீனு ஸ்டார்டிங்கில் நம்ம கிளிம்ஸில் பாட்டிருப்போம் அனௌன்ஸ்மெண்ட்டில். பா இங்கே பாருங்க சத்யராஜ். இன்னொரு ஷாட் ஒன்று பார்த்தேன். இதோ பாருங்க. வா வேற லெவல் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும் போது போல. தேட்டரே சும்மா அதிரும். சர வெடியாக இருக்கும் போது பாருங்க. எல்லாம் மேக்கிங்கே எப்படி இருக்கு அன்பறிவு மாஸ்டர்ஸ். ஐயோ பா செமையாக இருக்குங்க இந்த லுக்கு பாருங்களேன். நம்ம அந்த 100 Days of கூலியே இது பார்த்துருப்போம். பயங்கரமாக இருந்தது. மேக்கிங்கோடு போட்டு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் விட்டுருக்காங்க. அது வேறு லெவலில் இருக்குது. அப்பா எவ்வளோ டீட்டெயிலிங்கு. இந்த படத்துலேருந்து பாட்டு எதுவுமே வரல இது வரைக்கும். பாட்டு எதுவும் வரல. எல்லாம் பாட்டோட கிளிம்ஸ் தான் வந்திருக்கு. இந்த அரங்க மதுரட்டம் இந்த பாட்டாக இருக்கட்டும், பவர் ஹவுஸ் வைப் இதுவாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி அந்த சிட்டக் அப்படின்ற மாதிரி வந்தது ஏதோ ஒரு பாட்டு. அனிருத் சும்மா இந்த மாதிரி ப்ரொமோ விட்டே பாட்டுக்கு இப்போவே ஹைப் ஆகிடுச்சு. இன்னும் பாட்டெல்லாம் விட்டால் பயங்கர ஹைப் ஆகிடும் போல். வேறு லெவலில் அனிருத் பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணுறாங்க கூலி. இந்த வருஷம் குட் பேட் அக்லி பார்த்தாச்சு. இப்போது தக் லைஃப் வரப்போகுது. அடுத்து கூலி. அப்படியே எல்லாருமே பயங்கர ஃபார்முக்கு வராங்க. இது ரொம்ப நல்லது. வேறு லெவலில் இருக்க போகுது. கூலியும் பயங்கர லெவலில் இருக்கும் போது தக் லைஃப் வேறு வரப்போகுது. சிம்பு, கமல்ஹாசன் வேறு லெவலு. நல்லாயிருக்கு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கேட்குறதுக்கு. அனிருத் சான்ஸே இல்லை. எங்கேருந்து தான் இந்த மாதிரி புதுசாக மியூசிக்கு வந்து நமக்கு எல்லாம் பிடிக்குதுன்னு தெரில. எப்படி பிடிக்க வைக்கிறாருன்னு தெரில. நல்லாயிருக்கு வேறு லெவல். இன்னும் ஏதாவது நிறைய விட்டிங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி கூலி ஆகஸ்ட் தானே ரிலீஸு. ஆகஸ்ட் வார் 2 வேறு வருதான். வார் 2லாம் கூலி முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. கூலி தலைவர் தான். கூலி முன்னாடி என்ன வார் 2 இருந்தால் என்ன எதுவாக தானே. நம்மளால் தான் வாரே. அவ்வளோதான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். இது ஃபுல் பாட்டு விட்டாங்கன்னா அப்படியே வைபாகவே சுற்றிட்டு இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.